எப்பவுமே நம்ம வார்டு மேல நமக்கு தான் அக்கறை இருக்கணும். அம்மா நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடி நடக்கதானே நாங்க இருக்கோம். இந்த முறையும் வார்டு நமக்குதாம்மா. வார்டு ரொம்ப சுத்தமா இருக்குமா. நடக்கவும் விட மாட்டேன். சார், என்ன எஸ்ஐ சார், பிரச்சனை பண்ண என்ன வந்திருக்கீங்களா? பிரச்சனை? அவ்வளவுதான். குடும்பத்தோட வேற வாழ வேற ஆசை இல்லையா? என்ன போலீஸ் எங்க வந்து என்ன பேசுறோம்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? இது என்ன ஸ்டேஷன் நினைப்பா? இது கலாமா வீடுன்னு எனக்கு தெரியும். என் எதிரில இருக்கிறது கலாமான்னு எனக்கு தெரியும். இந்த ஊருக்குள்ள உங்களுக்குன்னு ஒரு சாம்ராஜ்யம் வச்சு நடத்துறீங்கல்ல, அதுக்கு ஒண்ணுத்துக்கு உதவாத அந்த பரட்ட பரம வேற எல்லாத்தையும் இந்த ரிஷி தரமட்டமாக்குவா. அத உங்க புள்ளைகிட்டயும் சொல்லுங்க. எல்லா பழைய கேஸையும் தூசு தட்டி எடுத்துக்கிட்டு இருக்க. ஒண்ணு இல்லனா ஒண்ணுத்துல நீங்க சிக்கனா போ. நீங்க கூட வேண்டாம். உங்க கொடுக்கு இருக்குல்ல, அது கிடைச்சாலே போதும். மறைக்காதீங்க மேடம். தெலுங்குல மகனை கொடுக்குன்னு தான் சொல்லுவாங்க. அதத்தான் நான் சொன்னேன். அவன் மாட்டினா கூட போதும். எல்லாரையும் தூக்கி உள்ள வச்சுட்டு உங்களோட அரசியல் வாழ்க்கையே அஸ்தமனமாக்கிடுவேன். இனிமே நீங்க பண்ற ஒவ்வொன்னையும் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஜாக்கிரதை. இத சொல்லிட்டு போலாம் தான் நான் வந்தேன். இனி நடக்க போற சம்பவம் எல்லாமே பெருசா இருக்கும்ல, அதை யாரு பண்றாங்கன்னு தெரியாம திண்டாட கூடாதுன்னு தான் முன்னாடியே வந்து வார்னிங் கொடுக்கறேன். புரியுதுங்களா? இனிமே கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஏன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்னாச்சு அண்ணா? என்னாச்சுண்ணே? என்னாச்சுன்னு கேக்குறேன்ல, சொல்லுங்க. அம்மா ஏன் இப்படி உட்கார்ந்திருக்காங்க? சொல்லுங்கண்ணே, என்னாச்சு? தம்பி, அது வந்து அந்த ரிஷி இருக்கார்ல, ரிஷி? தம்பி என்னென்ன பண்ண?